நீங்க ஹரம் ஷரீஃபுக்குள்ள என்ட்ரி ஆவறீங்க. இங்க என்ட்ரி ஆவறீங்க. என்ட்ரி ஆனதுமே நீங்க ஒரு மூலையில தஹியத்துல் மஸ்ஜித் முதல்ல தொழுவீங்க அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக வந்ததுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் அமல் ஏற்கனவே நம்ம இஹ்ராம்ல இருக்கிறோம். லப்பைக உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இஹ்ராமுடைய நியத்துக்குள்ள வந்துட்டோம். இப்போ ரெண்டாவது அமல் செய்ய போறோம். ரெண்டாவது அமல், இந்த ரெண்டாவது அமல் தான் தவாஃப். இந்த தவாஃப் எப்படி செய்யறது? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. இது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி செய்யறது அப்படின்ற எந்த குழப்பமும் வேணாம். இந்த காபத்துல்லாவுக்கு 4 மூலைகள் இருக்கு. 4 மூலை. இந்த நாம தவாஃப் செய்வது எங்கிருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா, காபத்துல்லாவுடைய இந்த வாசக்கதவு இருக்குல்ல, நீங்க எந்த பகுதியிலிருந்து காபாவுக்குள்ள ஹரம் ஷரீஃபுக்குள்ள நுழைஞ்சாலும் நீங்க இங்கிருந்து வரலாம், இங்கிருந்து வரலாம், அங்கிருந்து நீங்க உள்ள வரலாம், இங்கிருந்து வரலாம். எந்த பகுதியிலிருந்து நீங்க உள்ள நுழைஞ்சாலும் இந்த கதவு தெரியுதான்னு பாருங்க. கதவு ஒரு சைடு தான் இருக்கும். எவ்வளவு தூரத்துல நீங்க இருந்தாலும் காபத்துல்லா உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது 50 ஃபீட். 50 ஃபீட்டுக்கு மேல இந்த ஹைட் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை விட ஹைட்டா இருக்கும். அப்ப இவ்வளவு தூரத்துல இவ்வளவு பெருசா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட கீழ இருந்து 10 அடிக்கு மேலதான் இந்த கதவே இருக்கும். 10 அடிக்கு மேலதான் இந்த கதவே இருக்கும். நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இந்த வாச கதவு தெரியும் இன்ஷால்லா உங்களுக்கு. இப்ப இந்த கதவு எங்க தெரியுதுன்னு சொல்லி பாருங்க. தெரிஞ்சதுன்னா இந்த கதவுக்கு பக்கத்துல இந்த மூலை இருக்குல்ல, இந்த மூலை, இந்த மூலையில தான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். இந்த மூலை இங்கதான் ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கும். இப்போ நீங்க உள்ள நுழையும் போது தல்பியா, பிளைட்ல சொல்ல ஆரம்பிச்ச தல்பியா, அதாவது எலம்ல இருந்து துவங்கின தல்பியாவை நீங்க தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க இஹ்ராம்ல இருக்கிறீங்க. இப்போ உதாரணமா மதியம் 12 மணிக்கு உங்களுடைய ரூமுக்கு போனீங்க, நீங்க 4 மணிக்கு தான் இங்க வரீங்கன்னா அது வரைக்கும் நீங்க தூங்குற நேரம் போக, நீங்க உங்களுடைய சுய தேவையின் நேரம் போக, மீதி நேரம் ஃபுல்லா என்ன செய்யணும்? தல்பியாவை நீங்க முழங்கிக்கிட்டே இருக்கணும், தல்பியா சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்க 4 மணிக்கு என்ட்ரி ஆகி இந்த இடத்துக்கு வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க நுழைஞ்சதுமே இந்த மூலைக்கு இங்க வந்துடணும். ஹஜ்ருல் அஸ்வத் இந்த இடத்துக்கு தான் நீங்க வந்துடணும். இங்க இருந்து தான் உங்களுடைய தவாஃபை நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்படி சுத்துறதுக்கு பேர் சொல்லுவாங்க ஆன்டி கிளாக் வைஸ். அதாவது கடிகாரம் இப்படி சுத்தும், நாம இப்படி சுத்த போறோம். நம்மளுடைய இடது தோல் புஜம் காபத்துல்லாவை பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி வலம் வருவோம். இப்போ ஸ்டார்டிங் எங்க இருந்து? ஹஜ்ருல் அஸ்வத்ல இருந்து இங்க வந்து நின்றுக்கிட்டு தல்பியாவை ஸ்டாப் பண்ணிடணும். தல்பியாவை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு முத்தம் இடணும். ஹஜ்ருல் அஸ்வதுக்கு ஒரு முத்தம் இடணும். உங்களால முடிஞ்சாதான் இந்த இடத்துக்கு போய் நீங்க கல்லால நேரடியாவோ இல்ல கையால அந்த கல்லை இப்படி தொட்டு இப்படி முத்தம் இடறதோ. அங்க போக முடியல, கூட்டமா இருக்கு, நம்ம ரொம்ப தூரத்துல இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, முட்டி அடிச்சுக்கிட்டு போகணுன்ற எந்த அவசியமும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியே கொடுக்கல. நீங்க எங்க நிக்கிறீங்களோ, இப்போ இவ்வளவு கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் நிக்குதுன்னா நம்ம இங்க நிக்கிறோம். ஹஜ்ருல் அஸ்வத் கதவு தெரியுது, இதுதான் மூலை. இங்கிருந்து நின்று கையை அசைச்சு இப்படி முத்தம் கொடுத்துட்டா போதுமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல உட்காந்துக்கிட்டு நபி அவர்கள் கையில ஒரு குச்சி இருந்தது. அந்த குச்சியை இப்படி நீட்டி குச்சியினுடைய முனை இப்படி முத்தம் கொடுத்தாங்க. நபி அவர்கள் இப்படி செஞ்சு காமிச்சிருக்காங்க, இப்படியும் செய்யலான்றதுனால. அதனால நீங்க இங்க முட்டிக்கிட்டு போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் எல்லாம் இடிச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் ஹிஜாபை சரியா பேணிக்கணும். இந்த இடத்துக்கு போகணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அப்போ கரெக்டா நம்ம நின்றுகிட்டு இங்கிருந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி தவாஃபை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். தல்பியாவை நிப்பாட்டிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் கிட்ட வந்து நின்று முத்தமிட்டுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ இங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இங்க அரைவட்ட வடிவம் துண்டு தெரியுதா? இதுக்கு பேர் ஹிஜ்ருன்னு சொல்லுவாங்க அல்லது ஹத்தீமுன்னு சொல்லுவாங்க. இது காபத்துல்லாவினுடைய பகுதியில ஒரு பகுதி தான். இதை விட்டு இங்க கட்டி இருக்கிறாங்க. இதுவும் காபத்துல்லாவினுடைய பகுதி. இது உள்ள உங்களால கூற முடியாது, கூற விடவும் மாட்டாங்க. காபத்துல்லால இருந்து போகிற நீங்க இப்படி சுத்திட்டு இங்க வருவீங்க. சொல்றது விளங்குதா? இப்படி சுத்திட்டு இங்க வருவீங்க. இதே மாதிரி இங்க வந்த உடனே இந்த 3வது முனை இருக்குல்ல, காபாவினுடைய இந்த 3வது முனை, இது ஃபர்ஸ்ட் முனை, இது 2வது, இங்க ஒண்ணு வரும் 3வது, அதையும் தாண்டி இங்க வருவீங்க. இந்த முனை தான், இந்த முனை என்ன முனை? ருக்னுல் யமான். இந்த இடத்துக்கும் இந்த மூலைக்கும் சேம் குவாலிட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்காங்க. இங்க வந்தவொடனே நீங்க என்ன செய்யணும்னா அதே மூலையும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கு முத்தம் கொடுத்த மாதிரி முத்தமிடணும். இங்க எப்படி முத்தமிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்களோ இதே மாதிரி இங்க இருந்து சுத்திட்டு வந்த உடனே, அதாவது காபத்துல்லாவினுடைய முக்காவாசி தூரத்தை நீங்க கடந்ததுக்கு அப்புறம் இந்த முனை அங்க வரும்போது அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும்? ஒரு அதே மாதிரி செய்கை செஞ்சு ஒரு முத்தம் விட்டுட்டு இந்த முனையிலிருந்து இந்த முனைக்கு வர வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அதாபன்னார். நம்ம எல்லாருக்குமே மனப்பாடமான துவா. இந்த துவாவை ஓதிக்கிட்டே இந்த இடத்துக்கு வர வேண்டியதுதான். இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது. இதுதான் தவாஃப்.
இது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி 7 ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். 7 ரவுண்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி போகக்கூடிய நேரத்துல நல்லா கவனிச்சுக்குங்க. நிறைய பேர் நிறைய ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க. நீங்க பாப்பீங்க நிறைய மக்களை, அவங்க பாட்டுக்கு ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க. இதெல்லாம் கண்ணால பார்க்காதீங்க. கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு பயந்தவர்களாக, அல்லாஹு தாலா இந்த பூமியில நாம் சுஜூது செய்வதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான்ற பயத்தோட, நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த இந்த பூமின்ற உருக்கத்தோட ஃபீலோட அழகான முறையில அல்லாஹ்வை நினைச்சு நீங்க கடந்து வாங்க. இந்த இடத்துக்கு வந்ததுமே இங்கிருந்து இதுவரைக்கும் உள்ள தூரம் மட்டும் இந்த துவாவை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார் அப்படின்ற இந்த துவா இங்க வந்ததுமே மறுபடியும் ஸ்டாப் ஆயிட்டு மறுபடியும் இரண்டாவது முத்தம் ஹஜ்ருல் அஸ்வத், அதே மாதிரி கை நீட்டி முத்தம் விட்டுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், மறுபடியும் இரண்டாவது ரவுண்ட் ஸ்டார்ட். இந்த மாதிரி 7 ரவுண்டு சுத்தி முடிச்சா தவாஃப் முடிஞ்சது. இப்போ இதுல ஆண்களுக்கு மட்டும் ஒரு சட்டம் இருக்கு. இந்த 7 ரவுண்டுல முதல் 3 ரவுண்ட் இருக்குல்ல, முதல் 3 ரவுண்டு அவங்க என்ன செய்யணும்னா தன்னுடைய தோல் புஜத்தை கொஞ்சம் குலுக்கி குலுக்கி ஓடணும். மீதி உள்ள 4 ரவுண்டு நார்மலா ஓடலாம். ஆனா பெண்களுக்கு எதுவும் கிடையாது. பெண்கள் நார்மல் தான் 7 ரவுண்டும். ஆண்கள் மட்டும் தங்களுடைய தோல் புஜத்தை குலுக்கி குலுக்கி தொங்கோட்டம் சொல்லுவாங்க. இதுக்கு இப்படி தொங்கோட்டமா இப்படி ஓடணும். இப்படி 7 ரவுண்டு நீங்க முடிச்சதுக்கு பின்னாடி இந்த கூடாரம் தெரியுது இல்ல, இதுக்கு பேர் தான் மகாமி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற இடம்ன்றது இதுக்கு பேர். இப்ப இந்த இடத்துல நின்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தை தொழுதாங்க. இந்த இடத்துல ஹஜ்ஜுடைய காலத்துல நிக்க முடியாது, நல்லா விளங்கிக்கங்க. இந்த இடம்லாம் செம்ம ரஷா செம்ம கூட்டமா இருக்கும். இந்த இடத்துக்கு போவே நெருங்குறதே கஷ்டம். அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எங்க இடம் கிடைக்குதோ அங்க பிஸ்மில்லா சொல்லி நின்று தொழுதுக்க வேண்டியதுதான். இந்த இடத்துலதான் நின்று தொழுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டுலாம் நிக்க கூடாது. ஆண்கள் பெண்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி நிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. மகாமே இப்ராஹிமுடைய சுத்து வட்டாரத்துல எங்க உங்களுக்கு இடம் கிடைக்குதோ காபாவினுடைய பகுதியில இந்த இடத்துல 2 ரக்காத்தை நீங்க தொழுதுக்க வேண்டியதுதான். இந்த தொழுகையில கூடுதலா ஒரு விஷயம் சொல்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துல சூரத்துல் காஃபிரூன முதல் ரக்காத்திலையும், சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்ற சூராவை 2வது ரக்காத்திலையும், அதே மாதிரி மக்ரிபுடைய பின் சுன்னத்துல முதல் ரக்காத்துல சூரத்துல் காஃபிரூன் குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும், 2வது ரக்காத்துல சூரத்துல் இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அதையும் ஓதுனாங்களோ, அதே மாதிரி இந்த மகாமி இப்ராஹிமுடைய இந்த இடத்துல தொழும் போதும் இந்த 2 சூறாவை தான் நபி அவர்கள் ஓதுனாங்க. சொல்றது ஏதாவது புரியுதா? இப்ப ஏன் நபி அவர்கள் அதை ஓதுனாங்கன்னு உங்களுக்கு விளங்குதா? திருப்பியும் சொல்றேன். தல்பியாவுக்கும் நபி அவர்கள் இங்க நின்று தொழுகையில இதை ஓதுறதுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. தல்பியா எதன் சொன்ன, 22 வருஷமா என் மீது எந்த பொறுப்பை நீ சுமத்தினாயோ அந்த வேலையை நான் சரிவர முடிச்சிட்டேன்றதை காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லப்பைக் லப்பைக்னு சொல்லிட்டு போனாங்க. இணை இல்லாமல் நான் இந்த பூமியை கிளீன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதை இந்த இடத்துல அந்த தொழுகையில அதை பறைசாட்டுறாங்க. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ரக்காத்துல சொல்லிட்டு 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் அப்படின்றத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பறைசாட்டிய தருணம் தான் இந்த தருணம். இப்போ 2வது அமல் உம்ரால தவாஃப் முடிஞ்சது. தவாஃபோட சேர்த்து நாம மகாமி இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுது முடிச்சாச்சு. முடிஞ்சதுங்களா? இது 2வது அமல் முடிஞ்சது. இது முடிஞ்சதோட நாம அடுத்ததா என்ன செய்வோம் அப்படின்னா 3வது அமல் சஇ செய்வோம். சஇ இதுக்கு நேர் எதிர்க்கவே சஃபா மர்வா இருக்கும். இதுக்கு நேர் எதிர்க்கவே சஃபா மர்வான்ற மலை இருக்கும். இப்ப சஃபாவுக்கு நீங்க முதல்ல போவீங்க. சஃபா மர்வா இப்படி இருக்கு அப்படின்னா சஃபா எங்க இருக்கோ அங்க இருந்து நீங்க சஇய ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப சஃபாவுடைய மலைக்கு மேல நீங்க போயிடுவீங்க. சஃபாவுடைய மலைக்கு மேல நீங்க போன உடனே இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, அங்க போய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் யுஹ்யி வ யுமீத் எப்படி அந்த கலிமா இருக்கோ அந்த மாதிரி நீங்க மனப்பாடம் பண்ணி இந்த கலிமாவை நீங்க ஓதிக்கலாம். வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். ஹதீஸ்ல வெவ்வேறு விதங்கள் மாறி மாறி வருது. ஒரு ஹதீஸ்ல யுஹ்யி வ யுமீத் இருக்கும், ஒரு சில நேரத்துல இருக்காது. எப்படி இருக்கோ அந்த கலிமாவை நீங்க அங்க ஓதிக்கலாம். ஓதிக்கிட்டு சஃபா மலையில நின்று காபத்துல்லாவை முன்னோக்கணும். சஃபா மலையில நின்று இந்த துவா இதை ஓதிட்டு இந்த கலிமாவை ஓதிட்டு சஃபா மலையில நின்று காபத்துல்லாவை நீங்க முன்னோக்கணும். முன்னோக்கி 2 கையையும் தூக்கி உங்களுக்கு என்னவெல்லாம் துவா கேட்க தோணுதோ துவா கேட்கணும். இதுதான் கேட்கணும் அதுதான் கேட்கணும் எதுவுமே ஹதீஸ்ல இல்ல. உங்களுக்கு எதை நீங்க நாடுறீங்களோ உங்களுடைய தேவைகளை நீங்க அல்லாஹ் கிட்ட காபாவை முன்னோக்கி நீங்க துவா கேட்கலாம். உங்களால எவ்வளவு நேரம் துவா கேட்க முடியுதோ துவா கேளுங்க. ரொம்ப நிதானமா செய்ய வேண்டிய அமல்கள்.
உங்க கூட இருக்கிறவங்க அவசரப்படுத்தலாம், எங்களால முடியலன்னு சொல்லலாம், நீங்க நிதானமா செய்யுங்க. சஃபா மலை மேலே ஏறி இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் இந்த துஆவை ஓதிட்டு காபாவை முன்னோக்கி 2 கையை ஏந்தி துஆ கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் அங்கிருந்து அப்படியே நீங்க இறங்கி வருவீங்க. சஃபால இருந்து மர்வாவை முன்னோக்கி நீங்க போவீங்க. மர்வாவுக்கு நீங்க போவீங்க. இங்கிருந்து மர்வாவுக்கு நீங்க போனதுக்கு பின்னாடி அதே மாதிரி மர்வால அங்க போயும் அதே மாதிரி நின்று இதே துஆவை லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுன்றத சொல்லிட்டு மறுபடியும் இங்க மர்வா முனையில நின்றுக்கிட்டு காபாவை முன்னோக்கி 2 கையையும் உயர்த்தி என்னெல்லாம் உங்களுக்கு துவா கேட்கணுமோ அத்தனை துவா நீங்க கேட்கலாம். இங்கிருந்து இங்க வரைக்கும் வந்தது நம்பர் 1. மறுபடியும் மர்வால இருந்து சஃபாவுக்கு போவீங்க நம்பர் 2. மறுபடியும் இங்க நின்றுகிட்டு அதே மாதிரி கலிமா சொல்லுவீங்க, மறுபடியும் துவா. அதே மாதிரி மறுபடியும் சஃபால இருந்து மர்வாவுக்கு போவீங்க நம்பர் 3. மறுபடியும் மர்வால நின்று துவா கேட்பீங்க. அதே மாதிரி அங்கிருந்து மறுபடியும் இங்க வருவீங்க நம்பர் 4. மறுபடியும் இங்க அங்க போவீங்க 5. மறுபடியும் அங்க நீங்க 6ல வருவீங்க. மறுபடியும் சஃபால இருந்து மர்வால போய் முடிப்பீங்க. 7 முறை இதுக்கு போய் இப்படி முடிப்பீங்க. இதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த ஒரு சுன்னவான ஒரு வழிமுறை இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த சஃபால இருந்து மர்வா வரைக்கும் போகக்கூடிய இந்த தூரத்துல இடையில கொஞ்சம் தூரம் மட்டும் தவாஃப்ல 3 முதல் ரவுண்டுல தொங்கோட்டம் செஞ்சாங்கல்ல, அதே மாதிரி ஆண்களுக்கு தொங்கோட்டம், பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு இதை எங்க செய்யறது நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஆண்கள் இந்த தொங்கோட்டத்தை எங்கிருந்து எது வரைக்கும் செய்யறது அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். சவுதி கவர்மெண்ட் ரொம்ப அழகா எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொங்கோட்டம் எங்கிருந்து எது வரைக்கும் செஞ்சாங்களோ இப்போ அந்த இடங்கள்லாம் பச்சை லைட் போடப்பட்டிருக்கும். எங்க பச்சை லைட் நீங்க போகும்போது ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து உங்க தொங்கோட்டத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். எங்க பச்சை லைட் முடியுதோ அங்க நீங்க ஸ்டாப் பண்ணிக்கணும். மறுபடியும் அங்கிருந்து நார்மலா நீங்க போக வேண்டியதுதான். இது சவுதி கவர்மெண்ட் ரொம்ப கிளீனா செஞ்சு வச்சிருக்கு. அந்த பச்சை லைட் எங்கிருந்து எங்க எரியுதோ அது வரைக்கும் நீங்க இங்கிருந்து அது வரைக்கும். அதே மாதிரி மறுபடியும் மர்வால இருந்து வரும்போது முடிஞ்ச பச்சை லைட் உங்களுக்கு அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து இது வரைக்கும் நீங்க இதை செஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ இதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியாக நீங்க போய் 3வது அமல் முடிச்சாச்சு. இஹ்ராம் கட்டினது, அங்கிருந்து வந்து தவாஃப் செஞ்சோம், தவாஃப் முடிச்சிட்டு சைய செஞ்சோம், சை செஞ்சு முடிச்சதுக்கு பின்னாடி நேரா போய் நீங்க மொட்டை அடிச்சிட வேண்டியதுதான். ஆண்கள் மொட்டை அடிப்பாங்க, பெண்கள் நீங்க யாருக்கிட்டையும் போக வேண்டாம். உங்களுடைய முடியல நீங்களே சிசரை வச்சுக்கோங்க. சின்னதா 1 இன்ச்சோ 2 இன்ச் அளவுக்கு நீங்க கட் பண்ணா போதும். முடிஞ்சு போச்சு. ரொம்ப கிளியரா முடிஞ்சு போச்சு. இதுல கூடுதலா ஆண்களுக்கு என்ன ஒரு செய்தி அப்படின்னா, இந்த மொட்டை அடிக்கிறோன்ற பேர்ல அங்கேயும் சில பேர் நிப்பாங்க. அந்த மொட்டை அடிச்சு விடுறதுக்காக, முடி வெட்டி விடுறதுக்காக. சில பேருக்கு தலையில மொட்டை அடிக்க முடியாது, இந்த மாதிரி ஏதோ சரங்கு இருக்கு, அவங்க முடி வெட்டிக்கலாம். ஆண்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகை மொட்டை அடிக்க முடியாதவர்கள் என்ன செஞ்சுக்கலாம், அவங்களும் முடிய குறைச்சிக்கலாம், முடிய சுருக்கிக்கலாம். இப்படி முடிய குறைக்கிறதுக்காக இங்க சில பேர் நிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, புதுசா வந்திருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சதுமே சும்மா கூப்பிட்டு முன்னாடி இருக்கிற 4 முடிய விட்டுட்டு 2 ரியால் கொடு, 3 ரியால் கொடு, 4 ரியால் கொடுன்னு சொல்லி காசு சம்பாதிக்கிறதுக்காக, வியாபாரம் தானே அஜுடைய காலம், அவங்களும் அந்த மாதிரி நிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஆண்கள் முடி இறக்கணும், ஒண்ணு மடிக்கணும் அல்லது முடி வெட்டினா சமமா கம்ப்ளீட்டா வெட்டணும். 2ஆம் நம்பர் மிஷின் போடுறீங்கன்னா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுற 2ஆம் நம்பர் இது வரைக்கும் இருக்கணும். கிளீனா ஃபுல்லா இறக்கணும், ஃபுல்லா சுருக்கணும். இதுதான் முடி இறக்குறது. அதனால அதையும் கொஞ்சம் நிதானமா கரெக்டா பாத்துக்கணும். இப்ப இது முடிஞ்சது, உம்ரா முடிஞ்சது. உம்ரா முடிஞ்சதோட நீங்க இஹ்ராம்ல இருந்து விடுபட்டீங்க. உங்களுடைய நார்மல் ஆடையை நீங்க மாத்திக்கலாம், நார்மல் ட்ரெஸ் நீங்க போட்டுக்கலாம். இப்ப ஆண்கள் நார்மல் ட்ரெஸ் நீங்க போட்டுக்கலாம். எது வரைக்கும்? பிறை 7ஆம் நாள் வரைக்கும் நீங்க நார்மலா இருக்கலாம். இப்ப நீங்க போனோன்னு ஒரு உம்ராவை செஞ்சிருவீங்க. உம்ரா இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்க நார்மலா ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன அமல் செய்றீங்களோ செய்யுங்க. என்னென்ன அமல் செய்றீங்களோ உங்களுடைய அமல்கள் உங்களுடையது, அது நீங்க செஞ்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி பிறை 7ஆம் நாள் வரைக்கும் நீங்க நார்மல் நிலையில இருந்துக்கலாம். அத்தர் பூசிக்கலாம், என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம் நார்மலா. மறுபடியும் கரெக்டா பிறை 8ஆம் நாள் வரும்போது ஃபஜ்ருக்கு பின்னாடி அல்லது பிறை 7ஆம் நாள் இரவே சில ஹஜ் கமிட்டிகள் என்ன செய்வாங்கன்னா, கூட்டம் தாங்க முடியாதுன்றதுனால முன்கூட்டியே உங்களை கூப்பிட்டுட்டு போவாங்க. தப்பு கிடையாது. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, பிறை 8ஆம் நாளுக்கு முன்னாடியே ரெடி ஆயிக்கணும். மறுபடியும் நீங்க வந்து எங்க இருந்து வேணாலும் இஹ்ராம்னா மறுபடியும் அந்த ட்ரெஸ் போடுறதுன்றது அங்க இஹ்ராமுடைய நியத்துக்குள்ள போறீங்க. இப்போ அங்க என்ன சொன்னோம், பிளைட்ல லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொன்னோம். இப்போ லப்பைக்க ஹஜ்ஜத்தன் சொல்ல வேண்டியதுதான். 2 இடத்துலயும் லப்பைக்க, அங்க உம்ரத்தன், இங்க ஹஜ்ஜத்தன். லப்பைக்க ஹஜ்ஜத்தன், லப்பைக்க ஹஜ்ஜத்தன் அப்படின்னு சொல்லிட்டு மினால உங்களை கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. மினா, இது மினா. இந்த மாதிரி லட்சக்கணக்கான கூடாரங்கள் அங்க இருக்கும். லட்சக்கணக்கான கூடாரங்கள் இருக்கும்.
இப்ப உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்ட இடத்துல உங்களை கொண்டுட்டு போய் உங்களுடைய கைடு கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. நீங்க இது சின்னதுன்னா நினைக்க கூடாது. கிட்டத்தட்ட 40க்கு 40 சைஸ்ல இருக்கும். இதுல கிட்டத்தட்ட ஒரு 40 பேர், 50 பேர், 60 பேர், சௌரியப்பட்டா 80 பேரை கூட உள்ள விடுவாங்க. ஆண்களுக்கு தனியா இருக்கும், பெண்களுக்கு தனியா இருக்கும். இத்தனை பேரை இதுக்குள்ள மினாக்குள்ள விட்டுருவாங்க. இப்ப இந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்கள் சபர் செய்யக்கூடிய இடமாவும் இந்த இடம் இருக்கும். இந்த இடம் இப்ப இவ்வளவு இடம் இருக்குனாக்கா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பெட்டை கொடுப்பாங்க, அல்லது அவங்களே போட்டு வச்சிருப்பாங்க. சவுதி அரசாங்கமே ஒரு பெட்டு உங்க கையில கொடுக்கும், அல்லது அவங்களே போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பெட்டு எப்படி இருக்கும்னா, ட்ரெயினுடைய பெர்த் மாதிரி இருக்கும். ட்ரெயின்ல பெர்த் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். 1.5 அடி அகலம், ஒரு 5.5 அடி அல்லது 6 அடி நீளமா இருக்கும். இந்த பெட்டு வரிசையா போடப்பட்டிருக்கும். அதுதான் உங்களுடைய பிளேஸ். அதுலதான் நீங்க இருந்துக்கணும். இப்ப நீங்க படுக்கலாம், நீங்க ஏஞ்சி அங்கேயே தொழலாம், அதுலயே நீங்க உட்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். நீங்க கையை கொஞ்சம் இப்படி நீளமாக்குனீங்கன்னா அந்த பக்கம் ஒருத்தர் மேல படும். இந்த பக்கம் காலை நீட்டினீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒருத்தர் மேல படும். நீங்க கையை இந்த சைடு போட்டீங்கன்னா பக்கத்து பெட்டுக்காரர் இருப்பார், அவருடைய பெட்டு உங்க பெட்டும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப நாம வீட்டுல படுக்கிற மாதிரி இங்க இருக்க முடியாது. இதுதான் மினா, இப்படிதான் அங்க இருக்கும். அல்லாஹுக்காக சபர் செஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல அந்த பொழுதை நாம கழிக்க வேண்டியதுதான். இப்போ லுஹருக்கு முன்னாடி இங்க கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. எப்போ? பிறை 8ஆம் நாள். பிறை 8ஆம் நாள் லுஹருக்கு முன்னாடி இங்க கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. இப்போ லுஹருடைய தொழுகை 2 ரக்காத் நீங்க தொழுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். சுன்னாவின் அடிப்படையை நான் சொல்லிடுறேன். லுஹருடைய 2 ரக்காத் கஸ்ர் பண்ணி 2 ரக்காத்தை நீங்க தொழுவீங்க. ஜம்மு கிடையாது. ஜம்முன்றது இணைக்கிறது, கஸ்ருன்றது சுருக்கிறது. லுஹருடைய நேரத்தில் லுஹருடைய 2 ரக்காத்தை மட்டும் நீங்க தொழுவீங்க. முடிஞ்சு போச்சு. அதுக்கு பின்னாடி நீங்க மினாலே இருக்க வேண்டியதான், இபாதத் செய்ய வேண்டியதுதான். நீங்க தஸ்பீஹ் செய்றீங்களோ, திக்ர் செய்றீங்களோ, குர்ஆன் ஓதுறீங்களோ, அங்க தங்கி இருக்கணும், அவ்வளவுதான். சாப்பிடுற நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இபாதத்துல இருக்க வேண்டியதான். அசருடைய பாங்கு சொல்லுவாங்க, அசருடைய 2 ரக்காத் சுருக்கி 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா சுருக்கி அசருடைய 2 ரக்காத் நீங்க தொழுதுக்க வேண்டியதுதான். அதுக்கு பின்னாடி மறுபடியும் நீங்க திக்ர்ல நீங்க அங்கேயே மினாலே இருக்க வேண்டியதுதான். மறுபடியும் மகரிபுடைய பாங்கு சொல்லுவாங்க, மகரிபுடைய 3 ரக்காத் அதை சுருக்க முடியாது. அதுக்கப்புறம் இஷாவுடைய வக்து வரும், இஷாவுடைய 4 ரக்காத் 2 ரக்காத்தா சுருக்கி இஷாவுடைய 2 ரக்காத் தொழுதுக்க வேண்டியதுதான். மறுபடியும் நைட்டு அங்கதான் தங்குவீங்க. பிறை 9ஆம் நாள் காலையில ஃபஜ்ர் தொழுகையும் இங்க நீங்க தொழுவீங்க. புரியுதுங்களா? பிறை 8ஆம் நாளுடைய இப்படி தங்கிறது இபாதத். இதுதான், இவ்வளவுதான். இப்படி நீங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லா இங்க கழிக்கிறது இபாதத். ஹஜ்ஜுடைய அமல்ல ஒரு அமல். பிறை 9ஆம் நாள் வரைக்கும் காலை ஃபஜ்ர் வரைக்கும் இங்க இருப்பீங்க. பிறை 9ஆம் நாளை காலை ஃபஜ்ர் வந்ததுமே இங்கிருந்து உங்களை அரஃபாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. அரஃபா மைதானம், இது அரஃபா மைதானம். இங்க ஒரு மலை இருக்கும். இந்த மலைக்கு பேர் ஜபலுர் ரஹ்மத். இந்த மலை மேல ஏற முடிஞ்சா, ஏற முடியும்னா ஏறுங்க. பயங்கர கூட்டமா இருக்கு, ஏற முடியலன்னா மலைக்கு பக்கத்துல நின்றுக்குங்க. இது ஒரு மிகப்பெரிய மைதானம். பயங்கரமான வெயிலா இருக்கும். ஆனா அரசாங்கம், சவுதி அரசாங்கம் உங்களுடைய இலகுக்காக ஹெலிகாப்டர்ல இருந்து தண்ணி அடிப்பாங்க, பக்கத்துல ஸ்பாஞ்ச் தண்ணி அடிப்பாங்க. உங்களை குளிர வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடுமையான வெயிலா தான் இருக்கும். இப்ப இந்த அரஃபா மைதானத்துக்கு நீங்க போனதுல இருந்து நீங்க செய்ய வேண்டிய அமல் ஒன்னே ஒண்ணு, துவா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபா மைதானத்துல செய்ய வேண்டிய அமல் அல்லாஹ் கிட்ட துவா கேட்க வேண்டியது, துவா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜு அல் அரஃபா. ஹஜ்ஜுனாலே அது அரஃபா தான். இந்த அரஃபா மைதானத்துல 9ஆம் நாள்ல யாரு போலையோ அவருக்கு ஹஜ்ஜி இல்லை. அவர் ஹஜ்ஜை மறுபடியும் அடுத்த வருஷம் செஞ்சாகணும். பிறை 9ஆம் நாள் அரஃபா மைதானத்துக்கு போகாம அவர் தவற விட்டாரு அப்படின்னா, மகரிபுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் போய் அரஃபால சேரல அப்படின்னா ஹஜ்ஜி அவருக்கு போச்சு. அவர் மறுபடியும் அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்ய வேண்டியதுதான். புரியுதுங்களா? அப்ப இந்த அரஃபா மைதானத்துல உங்களை மினால ஃபஜ்ருக்கு பின்னாடில இருந்து உங்களை கொண்டுட்டு போய் விட்டுருவாங்க. அங்க போய் நீங்க இருக்க வேண்டியதுதான். இப்போ லுஹருடைய நேரம் வந்ததுமே லுஹருடைய 2 ரக்காத், அசருடைய 2 ரக்காத் ஜம்மு கஸ்ர் தொழ வைப்பாங்க. அதே மாதிரி நம்ம பெரும்பான்மையா நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயம், அரஃபா மைதானத்துலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரை நிகழ்த்தினாங்க. தன்னுடைய 23 வருஷமா என்ன செஞ்சாங்களோ அது எல்லாத்தையும் 2.5 மணி நேரத்துல சுருக்கமாக 22 ஆண்டுகளுடைய உழைப்பை இங்க கொடுத்தாங்க. சொல்றது விளங்குதா? இந்த இடத்துல வச்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கிட்ட சாட்சியம் வாங்கினாங்க. ரொம்ப முக்கியமான இடம். எந்த பிளேஸுமே விளையாடுறதுக்கோ சிரிச்சுக்கிட்டோ பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கோ நேரம் கிடையாது. ஷாப்பிங் என்ன பண்ண போறோம், இன்னைக்கு சாயங்காலம் எங்க போலாம், அல்லாஹ்வுக்காக இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிருக்கிறது இந்த நோக்கத்துக்காக. சோ ஒவ்வொரு இடத்தையும் ஃபீல் பண்ணு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுலதான் ஒட்டகத்துக்கு மேல உட்கார்ந்துகிட்டு அந்த அரஃபா பேருரை நிகழ்த்தினாங்க.
இன்னைக்கு நீங்க போனாலும் இதே துல்ஹஜ் பிறை 9ஆம் நாள் லுஹர் அசருடைய அந்த தொழுகையின் நேரத்துல அந்த இமாம் உங்களுக்கு உரை நிகழ்த்துவார். இந்த உரையை நீங்க கேட்கணும். எப்படி இப்போ ஜும்மாவுடைய உரையை நீங்க கேட்கறீங்களோ அதே மாதிரி பேசாம, சண்டை சச்சரவு இல்லாம, கூச்சல் குழப்பம் இல்லாம அமைதியான முறையில உங்களுடைய துஆவை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த பேருரையை நீங்க கேட்கணும். அங்க உரை நிகழ்த்துவாங்க. ஒரு சிறிய உரையோ இல்ல மீடியமான உரையோ அங்க இமாம் நிகழ்த்துவாங்க. அந்த அரஃபா மைதானத்தினுடைய உரையை நீங்க கேட்கணும். உரை முடிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் நீங்க துஆல ஈடுபட வேண்டியதுதான், ஈடுபட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் மறையும் வரைக்கும் துஆல ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. சூரியன் மறைவதை முன்னோக்கி எதிர்பார்த்தவர்களாக துஆல ஈடுபடுவாங்க. அந்த கடைசி நேரத்தில் இன்னும் அதிகமா துஆ செய்வாங்க. துஆவை அதிகமா செய்யணும். இப்ப சூரியன் மறைஞ்ச உடனே மகரிபுடைய பாங்கு சொல்லுவாங்க. இந்த மகரிபுடைய பாங்கு சொல்ல போறாங்க, மகரிபுடைய பாங்கு சொல்றாங்க அப்படின்னா உடனே நீங்க மகரிப் அங்க தொழக்கூடாது. அங்கிருந்து கிளம்பிடணும். எங்க இருந்து? அரஃபால இருந்து கிளம்பிடணும். நேரா முஸ்தலிஃபாவுக்கு வந்துடணும். முஸ்தலிஃபானே ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜிதுன் நமீரா. பள்ளிவாசல் உள்ள 30 லட்சம் மக்கள்லாம் போக முடியாது. பள்ளிவாசல சுத்தி இந்த மாதிரி எங்க இடம் இருக்கோ அங்க படுத்துக்க வேண்டியதுதான். எல்லாம் பிளாட்ஃபாரத்துல படுத்திருக்கிற மாதிரி தான் படுத்திருக்கும். இதுதான் அமல். நம்ம வீட்டுல லட்சாதிபதியா கோடிவாதியா எப்படி வேணா இருக்கலாம். ஆனா இங்க பள்ளிவாசல சுத்தி பல பயங்கரமான இடம் இருக்கும். இடத்துல நீங்களா வச்சிருக்கிற உங்களுடைய போர்வை, பெட்ஷீட், கையில என்ன இருக்கோ அந்த துண்டை விரிச்சிட்டு இங்க போய் படுத்துக்க வேண்டியதான். இப்போ அரஃபால இருந்து மகரிப் தொழுகைக்கு மகரிப் பாங்கு சொன்ன உடனே அங்கிருந்து நீங்க கிளம்பிடணும். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அரஃபால இருந்து முஸ்தலிஃபா ஒரு 3 கிலோமீட்டர் வரும். நீங்க நடந்து போறீங்களோ இல்ல உங்களுடைய 2 வீலர் பைக்ல போறீங்களோ இல்ல வாகனத்துல போறீங்களோ. இங்க முஸ்தலிஃபாவுக்கு நீங்க போனதுக்கு பின்னாடி மகரிபையும் இஷாவையும் சேர்த்து நீங்க தொழணும். ஒரு பாங்குக்கு சொல்லி மகரிப் 3 ரக்காத், இஷாவுடைய 2 ரக்காத் தொழுது முடிச்சதுக்கு பின்னாடி நிம்மதியா படுத்துற வேண்டியதுதான். ஏன்னா பிறை 10ஆம் நாள் நிறைய அமல் செய்ய வேண்டியிருக்கு. அதுக்கு ஓய்வு எடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? முஸ்தலிஃபால நிம்மதியா தூங்கிடுவாங்க. கொஞ்ச நேரம் நல்லபடியா தூங்கிட வேண்டியதுதான். ஃபஜ்ர் வந்ததுக்கு பின்னாடி எந்திரிச்சு ஃபஜ்ர் தொழுது முடிச்சதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்துல ஒட்டகத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டு சூரியன் உதயமாவதை பார்த்து கொண்டு ரெடியா நிப்பாங்க. சூரியன் உதயமான உடனே கிளம்புவாங்க காபத்துல்லா. சொல்றது விளங்குதா? இப்போ இதுல பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு சலுகை. முஸ்தலிஃபாக்கு அரஃபால இருந்து பிறை 9ஆம் நாள் நைட்டு வந்து சேர்றோம்ல, இங்க வந்ததுக்கு பின்னாடி மகரிப் இஷாவை தொழுததுக்கு பிறகு இப்பவே இவங்க கிளம்பணும்னு நினைச்சா கிளம்பிடலாம். பெண்கள், வயதானவர்கள், பலவீனமானவர்கள், முடியாதவர்கள் முஸ்தலிஃபால இருந்து நாங்க போய்க்கிறோம், இப்பவே போய்க்கிறோம் காபத்துல்லாக்கு நினைச்சா என்ன செய்யலாம்? ஃபஜ்ருக்கு முன்னாடியே நைட்டோட நைட்டா கிளம்பி போகலாம். ஆனா ஆண்களுக்கு அந்த சட்டம் கிடையாது. முடிஞ்சவங்க என்ன செய்யணும்? கண்டிப்பா தங்கணும். திடகாத்திரமா இருக்கிறவங்க சூரியன் உதயமாகிற ஃபஜ்ர் இங்க தான் தொழணும். முஸ்தலிஃபாவில தான் ஃபஜ்ர் அவங்க தொழணும். ஃபஜ்ர் தொழுதுட்டு முஸ்தலிஃபாவில இருந்து ஃபஜ்ர் தொழுது முடிச்சோன்னு சூரியன் உதயமானவன்னு இங்க இருந்து கிளம்பிடணும். இப்போ இந்த 10ஆம் நாள் நம்ம வந்துட்டோம். 8ஆம் நாள்ல இருந்து துவங்கி மினால இருந்தோம். மினால இருந்து பிறை 9க்கு அரஃபாவுக்கு பகல்ல கழிச்சோம். பிறை 9ஆம் நாள் இரவு இங்க முஸ்தலிஃபால வந்து கழிச்சோம். இப்போ பகல் 10, பிறை 10ஆம் நாள். இந்த 10ஆம் நாளுக்கு அரபில ஒரு பேர் இருக்கு, யௌமுல் அக்பர், மிகப்பெரிய நாள். 4 அமல்கள் இந்த நாள்ல தான் இருக்கு. இந்த நாள்ல தான் 4 அமல்கள் இருக்கு. இப்போ இங்க வந்ததுமே நாம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வேலை ஜம்ரத்துல் குபுரால கல்லேறியும். ஷைத்தான் 3 ஷைத்தான் இருப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இங்கதான் ஷைத்தான கல் எறிஞ்சாங்க. அப்ப இந்த கல்லுக்கு மட்டும் பிறை 10ஆம் நாள் கல் எறியணும். இந்த கல் எறியும் போது நல்லா பாத்துக்கணும், இந்த கல் எரியக்கூடிய நேரத்தில் முட்டி மோதிக்கிட்டு பக்கத்துல போய் அடிக்கிறதோ இல்ல கோவத்துல தூக்கி விசிறதோ இந்த மாதிரி எந்த விஷயமும் கூடாது. முடிஞ்சா நீங்க முஸ்தலிஃபால நைட் இருந்தீங்கல்ல, அப்பவே நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பொடி கற்களை 7 கற்களை சேர்த்து வச்சுக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். இல்லனா நீங்க வர வழியில எங்க வேணாலும் எடுத்துக்கலாம். ஜம்ரத்துல் குபராக்கு பக்கத்துலயும் வட்டாரத்துல பொடி கல், அந்த கல்லுடைய சைஸையும் நபிஸான் சொல்லிட்டாங்க சின்னதா இருக்கணும். இவ்வளவு 1 இன்ச் 1/2 இன்ச் அளவுக்கு தான் இருக்கணும். இதை விட பெருசாலாம் தூக்கிக்க கூடாது. இந்த கல்லை நீங்க எடுத்து 7 கல்லை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ஓங்கிலாம் அடிக்க கூடாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், நார்மலா பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி அடிச்சுட்டு 7 கல்லை அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அமல் முடிஞ்சது. ஒரு அமல் ஜம்ரத்துல் குப்ரால இந்த பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் கல் அடிச்சுட்டு நீங்க மறுபடியும் போயிட வேண்டியதுதான். நேரா நீங்க மினாவுக்கு போறீங்களோ இல்ல காபாவுக்கு போறீங்களோ, உங்களுடைய ஹஜ் கமிட்டி எப்படி கைடு பண்றாங்களோ அது போயிடுங்க. இன்னும் 3 அமல் நமக்கு இங்க பாக்கி இருக்கு. இப்போ 10வது நாள்
3 அமல். நேரா அங்க போன உடனே குர்பானி கொடுக்கணும். இப்ப குர்பானி கொடுக்கிற விஷயத்தும் உங்களுக்கு அனுபவம் இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து மாதிரி நீங்களே போய் ஒரு ஆட்டையோ உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி மாட்டையோ இல்ல ஒரு ஒட்டகத்தையோ நீங்க வாங்கி அறுக்கலாம். ஆனா லாங்குவேஜ் தெரியாது, முன் அனுபவம் இல்ல, எவ்வளவு கொடுத்து என்ன வாங்குறதுன்னு தெரியல அப்படின்னாக்கா அங்கேயே கவர்மெண்ட்டுடைய அந்த கவுண்டர் இருக்கும். அங்க போய் நீங்க பணத்தை கட்ட வேண்டியதுதான். ஒரு ஆட்டுக்கு, 2 ஆட்டுக்கு, ஒரு மாட்டுக்கு, 2 ஒட்டகத்துக்கு என்ன உங்ககிட்ட பணம் இருக்கோ குர்பானிக்காக நீங்க பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களின் சார்பாக கவர்மெண்ட் அந்த குர்பானியை கொடுத்துரும். தனியார்கிட்ட போய் கொடுக்கூடாது. தனியார்து நம்பகம் இல்லாதது, தனியார்கிட்ட போய் கட்டக்கூடாது. கவர்மெண்ட்டுடைய உங்களுடைய அந்த கவுண்டர் இருக்கும், அதுல போய் நீங்க பணத்தை கட்டிட வேண்டியதான். குர்பானி அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்ப நம்மளால இது முடியல, நாம செஞ்சு குர்பானி கொடுக்கறதுக்கு நம்மளால முடியல. சோ அவங்க குர்பானியை கொடுத்து அந்த கறி என்ன செஞ்சிருவாங்க, பங்கிட்டுருவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குர்பானியுடைய பாடத்துல, ஹஜ்ஜுடைய காலத்துல கொடுக்கப்படக்கூடிய அந்த குர்பானிக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு நேரத்துல ஒன்னொன்னுக்கும் பேர் இருக்கு. இப்ப பக்ரீதுல அறுத்தா உலஹியான்னு சொல்லுவோம், உலஹியான்னு சொல்லுவோம். ஆடு மாடு அறுத்தா ரபஹன்னு சொல்லுவோம். ஒட்டகத்தை அறுத்தா நஹருன்னு சொல்லுவோம். இதே மாதிரி ஹஜ்ஜில அறுக்கக்கூடிய அந்த குர்பானி பிராணிக்கு பேர் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க பாப்போம். நான் சொல்லியிருக்கிறேன், போன வருஷம் சொன்னேன். ஹதி. ஹஜ்ஜில கொடுக்கக்கூடிய பிராணிக்கு பேர் என்ன? நீங்க ஆடு கொடுத்தாலும் மாடு கொடுத்தாலும் அதுக்கு பேர் என்ன? ஹதி. ஹஜ்ஜில கொடுக்க வேண்டிய குர்பானி பிராணிக்கு பேர் ஹதி. ஹதி கொடுக்கணும், அதுதான் குர்பானி. இது 2வது அமல். இது முடிஞ்சதுக்கு பின்னாடி நேரா காபத்துல்லாவுக்கு போய் தவாஃபுல் இஃபாலா செய்யணும். இதுதான் ஹஜ்ஜுடைய தவாஃப். எப்படி அரஃபா மைதானத்துல தங்கலனா ஹஜ்ஜி இல்லையோ, இதே மாதிரி இந்த தவாஃப் செய்யலனாலும் ஹஜ்ஜுடைய ஃபர்து நிறைவேறாது. தவாஃபுல் இஃபாலா கண்டிப்பா செய்யணும். இதுதான் பிறை 10ஆம் நாள் ஹஜ்ஜுடைய தவாஃபா செய்யறது. இப்ப தவாஃபை ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எப்படி செய்யணும்ன்றது. ஹஜ்ருல் அஸ்வதுல இருந்து முத்தமிட்டுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி துவங்க வேண்டியதுதான். ருக்னுல் யமான் வரக்கூடிய நேரத்துல ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. இதே மாதிரி 7 ரவுண்டு, 3 ரவுண்டு ஆண்களுக்கு மட்டும் தொங்கோட்டம் இருக்கு. 7 ரவுண்டு முடிச்சதுமே மறுபடியும் என்ன செய்யணும், மக்காம் இப்ராஹிம் கிட்ட 2 ரக்காத்து தொழுதுறணும். இது தவாஃப், தவாஃபுல் இஃபாலா. இது முடிஞ்சது. இது முடிஞ்சதுக்கு பின்னாடி மறுபடியும் சഈ செய்யணும். ஹஜ்ஜுக்கான சஈ. இந்த தவாஃப் செஞ்சு முடிச்சு தவாஃபுல் இஃபாலா செஞ்சுட்டு மக்காமே இப்ராஹிம்ல தொழுதுட்டு மறுபடியும் சஈயும் நம்ம சொல்லிட்டோம். இந்த சஈ இது முடிச்சதுக்கு பின்னாடி சென்று மொட்டை அடிச்சிட வேண்டியதுதான். 4வது அமல் என்ன செய்யணும், மொட்டை அடிச்சிட வேண்டியதுதான். பெண்கள் முடிய சின்னதா கத்திரிச்சுக்க வேண்டியதான். இதை முடிச்சாச்சு அப்படின்னா ஹஜ்ஜுடைய 90% அமலை நீங்க முடிச்சிட்டீங்க, முடிஞ்சது. இப்ப இதை முடிச்சிட்டு மினால போய் நீங்க மறுபடியும் கூடாரத்துல தங்கிக்கணும். பிறை 10ஆம் நாள், 10ஆம் நாளுடைய பகல். இப்ப இது முடிஞ்சதுக்கு பின்னாடி 11ஆம் நாள் வரும். இரவு தங்கினதுக்கு பின்னாடி பிறை 11ஆம் நாள், 11வது நாள் நீங்க செய்ய போற அமல் மறுபடியும் ஒன்னே ஒண்ணுதான். நேரா அங்க இருந்து கிளம்பி இந்த மாதிரி ஜம்ரத்துக்கு வரணும். 3 ஜம்ராவுக்கும் கல்லடிக்கணும். இங்க 7 கல், இங்க 7 கல், இங்க 7 கல். இப்ப நல்லா கவனிங்க, இந்த 7 கல் இப்படி அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஜம்ரால நீங்க 7 கல்ல அடிச்சதுக்கு பின்னாடி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அடிச்சதுக்கு பின்னாடி 7 கல் முடிஞ்சதுமே இங்க போறதுக்கு நடுவுல இங்க இருந்து கொஞ்சம் எட்ட நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லா முன்னோக்கி துவா கேட்டாங்க. இந்த இடத்துல நின்று என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. துவாவை கேட்டுட்டு அடுத்த ஜம்ராவுக்கு போனோம், அடுத்த கல்லெறிதலுக்கு போனோம். அங்க போய் அதே மாதிரி 7 கல் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அடிச்சுட்டு மறுபடியும் அங்கிருந்து எட்ட வந்து காபாவை முன்னோக்கி மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டாங்க. அதுக்கடுத்து 3வது குபராவுக்கு போய் அதே மாதிரி 7 கல் அடிச்சுட்டு இப்ப துவா கேட்க கூட கூடாரத்துக்கு போயிடணும். சொல்றது விளங்குச்சா? இது பிறை 11ஆம் நாள் தங்கிருவீங்க. மறுபடியும் 12ஆம் நாள் வரும். 12ஆம் நாள் மறுபடியும் சேம் 11ஆம் நாள் என்ன செஞ்சோமோ அதையே 12ஆம் நாள் செய்ய வேண்டியதுதான். இதையே செய்ய வேண்டியதுதான். இங்க வரணும், 7 கல் அடிக்கணும், எட்ட நின்றுட்டு துவா கேட்கணும், மறுபடியும் 2வது குபராவுக்கு போகணும், ஜம்ராவுக்கு போகணும், கல் ஏறினும், அதே மாதிரி எட்ட நின்று துவா கேட்கணும், 3வதுக்கு போகணும், 7 கல் ஏறினும், துவா கேட்காம போயிடணும். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படிதான் இந்த 12ஆம் நாள். இப்ப 12ஆம் நாளோட உங்களுடைய ஹஜ் கிரியை மொத்தமாவே முடிஞ்சது, டோட்டலா முடிஞ்சது. இப்ப யாராவது இன்னையிலிருந்தே நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா மினாவுல மக்ரிபுக்கு முன்னாடி, மினாவிலிருந்து மக்ரிபுக்கு முன்னாடி நீங்க கிளம்பிடணும். நீங்க அங்க இருந்து கிளம்பிட வேண்டியதான், மினாவை விட்டு கிளம்பிட வேண்டியதுதான். இல்ல 12ஆம் நாளோட நான் முடிச்சுக்கிறேன், ஆனால் நான் பொறுமையா நான் போறேன், நைட்டுக்கு கிளம்புறேன் அப்படிலாம் நீங்க சொல்வதாக இருந்தால்
மக்ரிப் வந்துடுச்சுன்னா அங்கதான் நீங்க தங்கணும். சொல்றது விளங்குதா? மக்ரிப் வந்துடுச்சுன்னா மினால நீங்க தங்கிட்டு 13வது நாள் கல் எரிஞ்சிட்டு தான் நீங்க போகணும். இல்ல நான் நியத்தாவே எப்படி இருக்கிறேன், 13வது நாள் நான் முடிச்சிட்டு போறேன். இப்போ பெரும்பாலும் 13ஆம் நாள் தங்க வைப்பாங்க. அந்த 6 நாளும் என்ன செய்வாங்க, தங்க வைப்பாங்க. 12வது நாள் யாரும் விட மாட்டாங்க, வேண்டாம் தங்கிட்டு ஒரு நாள் இபாதத் செஞ்சுட்டே போலாம். யதார்த்தமாவும் மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க, காபத்துல்லாஹ்ல இன்னொரு நாள் தங்கலாம், இன்னொரு நாள் தங்கலாம் சொல்லி. அப்ப 13ஆம் நாள் தங்கிட்டு இங்க இருந்து நீங்க போய் அதே மாதிரி மறுபடியும் காபாவுக்கு போய் தவாஃபுல் விதா, இதுக்கு பேர் கடைசி தவாஃப், கடைசி தவாஃப். இந்த தவாஃபுடைய நேரத்துல பெண்களுக்கு மாதவிடா ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு சலுகை இருக்கு, இந்த தவாஃப் நீங்க செய்ய வேண்டாம். இந்த தவாஃப் செய்யாமலே நீங்க வீடு திரும்பிடலாம். ஆண்கள் அந்த தவாஃபை செஞ்சுட்டு வரணும். தவாஃபுல் விதா, இதுக்கு பேரு விடை பெறும் தவாஃப். தவாஃபை மறுபடியும் எப்படி செய்யணும்ன்றத சொல்லிட்டோம். தவாஃபை செஞ்சுட்டு لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك.